तीर्थ बना है तुमसे ओ अब्बा वो वाले, महक रहा है मधुबन तुमसे। இதற்கு ஒரே ஒரு வழிமுறையே உள்ளது. ज्वालास्वरूपं ஒன்று एक திரட்டிய एक முறையில் ஜுவாலா जगरिया ரூபம் का ஆகுங்கள். दिवस बनो, ஒவ்வொருவரும் உயிர் सेवाधारी வாழும் हो, கலங்கரை स्नेही விளக்கம் हो, ஆக வேண்டும். एक बल நீங்கள் एक भरोसे சேவையாளர்களும் वाले हो। அன்பானவர்களும் ஆவீர்கள். यह तो सत्य உங்களிடம் है, ஒரே பலம் ஒரே लेकिन ஆதாரம் मास्टर உள்ளது. அவை सर्वशक्तिवान அனைத்தும் की நல்லதே. स्टेज ஆனால் स्टेज पर உங்களிடம் आ மாஸ்டர் जाए तो சர்வசக்திவான் सब என்ற ஸ்திதி आज्ञा के இருக்கும் பொழுதே परवाने के समान அனைவரும் விட்டில் चक्कर பூச்சிகளைப் लगाने போல் உங்களை लगेंगे। சுற்றி வட்டமிட अभी ஆரம்பிப்பார்கள். हम दीदी मनमोहिनी जी की विशेषताओं का वर्णन दादी இப்பொழுது தீதி प्रकाशमणि जी के द्वारा மன்மோகினியினுடைய 5 விசேஷத்தாவை पेज। பற்றி तुम ही से பிரகாஷ்மணி खेलूं தாதி तुम ही கூறுவதை से கேட்கலாம். खेलूं, तुम ही से खेलूं तुम ही से நான் खाऊं, உங்களுடன் इसी விளையாடுகின்றேன், संस्कार ने நான் बाप உங்களுடன் समान बना உண்கின்றேன். दिया। தீதியினுடைய जैसे இந்த दीदी ने पापा को நற்பண்பு भी அவரை बनाया தந்தைக்கு तो भी நிகரானவராக प्यार से ஆக்கியது. बाबा தீதி के साथ பாபாவை साथ தனக்கு सबको सकाश சொந்தமாக்கினார். देने के निमित्त பாபாவை बन गए। தனக்கு சொந்தமாக்கியதன் ऐसे மூலம் ही बाबा பாபாவுடன் ना சேர்ந்து सिर्फ मेरा है, அனைவருக்கும் जो சாகாஷ் मेरा है கொடுக்கும் वह ஒரு सबका है। கருவியாகவும் ஆகினார். अभी இந்த हम வகையில் मम्मी दीदी जी பாபா से सुनेंगे। எனக்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல, எனக்கு சொந்தமானவை அனைத்தும் அனைவருக்கும் சொந்தமானவையே ஆகும் என்ற அனுபவத்தை தீதி மன்மோகினி கொடுத்தார். இப்பொழுது நாம் மோகினி தீதி கூற இருப்பதை கேட்கலாம். ओम शांति। सारे विश्व में जहाँ भी ஓம் சாந்தி. अव्यक्ति परिवार का संगठन है, முழு உலகத்திலும் परिवार के எங்கெல்லாம் सभी भाई बहनों को அவ்யக்தி பரிவாரினுடைய ஒரு ஒன்று बहुत கூடல் बहुत இருக்கிறதோ, बाबा की याद प्यार, அவ்யக்தி பரிவாரின் அனைத்து आप சகோதர सभी சகோதரிகளுக்கும் खुशी में भी பாபாவின் होंगे அன்பான और நினைவும். खिले हुए भी होंगे। நீங்கள் அனைவரும் மிக்க மகிழ்ச்சியில் இருப்பீர்கள். அதன் जो கூடவே खुशी में होता है वो खिला हुआ होता है ना। யார் तो आज बाबा மகிழ்ச்சியில் प्रश्न இருக்கிறாங்களோ पूछ रहे थे, அவர்கள் மலர்ந்தவாறு पूरे இருக்கிறார்கள் खिले हुए என்று हो या பாபா अभी और ஒரு खिलना है। கேள்வி கேட்கிறார். நீங்க बाबा ने बोला எல்லாரும் सभी खिले हुए हैं, மிகவும் முழுமையாக மலர்ந்தவர்களாக तो फिर बाबा இருக்கின்றீர்களா ने कहा அப்படின்னு और भी पूछ கேட்கிறார். सकते நான் हो। பார்க்கிறேன். பாபா अभी சொல்றார், ये तो நீங்கள் मालिक இன்னும் जो கூட आंतरिक மலர்ந்தவர்களாக இருக்க कई முடியும் அப்படின்னு विशेषता பாபா है, कई சொல்றார். शक्ति हैं, உங்களுக்குள்ள उसको विस्तार அநேகமான से விசேஷ और पूरी तरह से விசேஷ குணங்கள், सेवा में लगाओ, நற்குணங்கள், प्रयोग करो। சக்திகள், இவை क्या वो शक्ति அனைத்தையும் होती है, நீங்கள் சேவையில் चाहे वो सेवा முழுமையாக के प्रति। பயன்படுத்துங்கள். तो मुझे ये சுயத்திற்காக बात बहुत இருந்தால் முழுமையாக பயன்படுத்துங்கள். இது ஒரு மிக तो मैं சிறந்த अपनी बात நல்லது. सोच रही थी कि இப்படி हम सभी முழுமையாக देखें மலர்ந்தவாறு कि இருப்பது மிக कितनी और சிறப்பானதாகும். पंखुड़ियां हैं जो நாம் फूलने அனைவரும் वाली हैं। என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் பார்க்கணும் அப்படின்னா, कुछ तो है ही, எத்தனை खिले हुए हैं, அதிகமான இதழ்கள் लेकिन और भी மலர்ல खिलना है। மலர முடியும். நாம மகிழ்ச்சியா இருப்போம், மலர்ந்து இருக்கின்றோம். जीवन இன்னும் में கூட நாம் सबसे மலர்ந்தவர்களாக बड़ी இருக்க बात வேண்டும். होती है किसी भी बात को निरंतर करना। வாழ்க்கையில மிகப்பெரிய விஷயம் வாழ்க்கையில 1 என்னன்னா, साल 2 தொடர்ந்தும் साल செய்வதுதான் इतने साल வாழ்க்கையில மிகப்பெரிய விஷயம். ஒரு हमारे வருடம், ब्रह्मा 2 बाबा ने வருடம், பல 36 வருடங்கள் साल किया, நம்ம பிரம்மா फिर பாபா मम्मा ने किया, दीदी 36 मनमोहिनी ने வருடங்களுக்கு किया, செய்தார். निरंतर किया। தீதி மன்மோகினி செய்தார். आप सभी தொடர்ந்தும் भी देखें तो செய்தார்கள். अभी सबको काफी वर्ष हो चुके हैं, नहीं? நாம் அனைவரும் கூட இதை किसी பார்க்கும் को பொழுது 30 साल 35 பலரும் साल, நம்மில் பல थोड़ा வருடங்களாக स्वस्थ और இருக்கின்றோம். आश्चर्य तो சில பேர் लगता है। 30 35 வருடங்களாக ஞானத்துல இருக்கிறோம். मैं जब दीदी मनमोहिनी को देखती हूँ, நினைக்கும் போதே நமக்கு ஒரு அலாம் அடிக்கிறதாக उनकी आयु இருக்கு. अनुसार மன்மோகினி தீஜியை நம்ம उनका பார்க்கிறோம். அவருடைய जो வயதிற்கு नियम ஏற்ப थे
और அந்த मर्यादाएं ஒழுக்க थी। கோட்பாடுகள் தீதி कुछ கொண்டிருந்தது. नियम அந்த होते हैं மரியாதா जीवन के, கோட்பாடுகள் தீதி பழகியது. नियम होते हैं कि आप सवेरे से வாழ்க்கையின் சில लेके மரியாதா जो கோட்பாடுகள் हमें அப்படிப்பட்டது. टाइम மிக टेबल है அதிகாலையிலிருந்தே अमृत वेले का, फिर मुरली का, எந்த ஒரு நம்மளுடைய जिम्नास्टिक्स டைம் या फिर டேபிள்ல धर्म கால योग या அட்டவணையில் फिर என்னவாக இருந்தாலும் शाम முரளி, को फिर मंथन கர்மயோகா, किया, பிரேக்ஃபாஸ்ட், ट्रैफिक कंट्रोल, சாயங்காலம் मतलब एक ஞான சிந்தனை नियमित है। செய்வது, டிராஃபிக் கண்ட்ரோல் செய்வது, இந்த ஒழுக்க तो முறைகள் बहुत முழு अटेंशन நாளுக்கும் உள்ள रखती थी இந்த ஒழுக்க मनमोहिनी दीदी முறைகள் कि मुझे தீதி सब, மன்மோகினி இதற்கு हमने कभी அதிகமான नहीं देखा முக்கியத்துவம் கவனத்தை கொடுப்பார்கள். कि समय पर वो ஒரு जो नियम பொழுதும் है वो ना करें। என்ன அந்தந்த हम लोग நேரத்துல लंदन में என்ன थे, मैं செய்யணுமோ दादी அதை बहन थी, செய்யாம தீதி இருந்து நாம जयंती பார்த்ததே बहन, கிடையாது. सुदेश दीदी, हम தாதி 5-6 लोग थे। ஜானகியோட லண்டன்ல இருந்தேன், ஜெயந்திபென்ல இருந்தேன். அப்போ तो நாம जयंती बहन 5-6 की பேர் जो माता இருந்தோம். जी थी लौकिक, उसका नाम रजनी बहन था। ஜெயந்திபென்னுடைய तो इतना தாயார் बड़ा பெயர் चाय ரஜினி का பென். केटल बना के ले आती थी 4 बजे। दादी को ஒரு पसंद नहीं आता था हर एक अपनी கெட்டில்ல चाय வந்து अपना 4 पीना, மணிக்கு அவங்க சாய் कहती थी हर செய்வாங்க, एक டீ फिर पॉट வைப்பாங்க. निकालेगा, हर एक फिर साफ தாதிக்காக करेगा 4 बजे। எல்லாருக்கும் तो दादी का எல்லாரும் ये வந்து அந்த भावना டீ होती எடுத்துட்ட थी कि उस பிறகு समय அதுக்கப்புறம் पर க்ளீன் பண்ணுவாங்க. அப்ப दीदी தாதிக்கு मधुबन அப்படிப்பட்ட से பாவனை कुछ இருக்கும். नोट्स தாதி बना வந்து के என்ன भेजती थी பண்ணுவாங்க मुरली அப்படின்னா, के। மதுபன்ல இருந்து काफी नोट्स தீதி होते வந்து थे, முரளி सिंधी में நோட்ஸ் होते வந்து थे। அனுப்புவாங்க. மன்மோகினி தீதி दादी लेके बैठती சிந்தி थी वो லாங்குவேஜ்ல नोट्स हमको வந்து सुनाने। அனுப்புவாங்க. தாதி அந்த 4 மணிக்கு तो டீ नोट्स குடிக்கிற हमें நேரத்துல सुनना அந்த ही है, நோட்ஸ் வந்து फिर கொண்டு चाय வருவாங்க. भी पीते थे எல்லாரும் அதை கேட்க और வைப்பாங்க. अच्छी चाय அப்போ बनाती थी। ये नहीं कि டீ हमारे जैसे नहीं குடிச்சிட்டு होती அதை थी, வந்து நாம மிக लेकिन நல்ல कहने का டீ भाव कि செய்வாங்க. நம்மள மாதிரி किस இல்ல, तरह ரொம்ப से हर நல்லா एक டீ चीज नियम से போடுவாங்க. करो। என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, सवेरे 4 எல்லாமே बजे, வந்து ஒரு जैसे நியமத்தின்படி, हमारे ஒழுக்க रमेश भाई கோட்பாடின்படி செய்யப்பட काशी में வேண்டும். कहते थे காலையில 4 कि மணிக்கு वो ब्रह्मा ரமேஷ் कुमारी, பாய்ஜி उसके लिए 2 अमृत वेले होते हैं। एक சிரித்தவாறே सवेरे சொல்வார், பிரம்மா 4 बजे, குமாரிகள் एक चाय இலையில पीते 4 थे, மணிக்கு ஒன்று, नोट्स மற்றொன்று सुनते थे। சாயங்காலம் 4 மணிக்கு. ஏன்னா இந்த तो நேரத்துல इतनी बड़ी எல்லாரும் आयु டீ में भी குடிச்சிட்டு முரளி நோட்ஸ் வந்து दीदी கேட்பாங்க. बिल्कुल बाबा के सामने அப்படிப்பட்ட बैठती थी, வயதிலும் बिल्कुल கூட सामने। தீதி फिर மன்மோகினி उसके बाद பாபாவின் प्रकाश मणि முன்னால दादी और दादियाँ நேரடியாக बैठती, அமர்ந்திருந்து அமர்வார். அதன் और பிறகு बहुत தாதி ध्यान से பிரகாஷ் बैठ के மணி மற்ற தாதிகள் எல்லாம் அமர்ந்திருப்பாங்க. सिंधी भाषा உம் बहुत अच्छे அவ்வளவு नोट्स। கவனத்தோடு और दादी பாபாவின் जाके முரளியை கேட்டு विदेश में நோட்ஸ் गई थी तो थोड़ा எழுதுவாங்க. उनको சிந்தி लगता था லாங்குவேஜ்ல தீதி வந்து நோட்ஸ் कि मैं எழுதுவாங்க. मधुबन में नहीं हूँ, தாதி मैं ஜானகி दीदी के வந்து साथ नहीं हूँ। வெளிநாடுகளுக்கு போன तो रोज போது வந்து तो दीदी के वो கஷ்டப்படுவாங்க. அதனால नोट्स पढ़ती थी। மன்மோகினி தீதி கிட்ட இருந்து तो एक நோட்ஸ் नियमित அப்படிங்கறது அவங்களுக்கு जीवन வரும். அந்த நோட்ஸை வந்து है तो बहुत ஆதி अच्छा ना, ஜானகி எங்களுக்கு படிப்பாங்க. खाना भी समय पर, सोना भी समय पर, उठना भी समय पर। அந்த வாழ்க்கையில வந்து ஒழுக்க முறை हम लोग भी ரொம்ப बहुत இருந்தது. नियम तो करते होंगे, சரியான நேரத்துல पर சாப்பிடுறது, खाने का तो சரியான कभी நேரத்துல नीचे ऊपर हो எந்திரிக்கிறது, जाता है, இப்படின்னு நிறைய ஒழுக்க सोने का கோட்பாடுகள் कभी नीचे இருக்கும். ऊपर, उठने का சாப்பாடு तो चलो அப்படிங்கிறத स्वभाव बन போது गया है, கொஞ்சம் முன்ன பின்ன आज ஆகும், सवेरे आँख தூங்குறதும் खुलती அந்த है। மாதிரி ஆகும். ஆனால் तो எந்திரிக்கும் नियमित போது जीवन நம்ம சரிப்பட்ட ஒழுக்க முறைகள் நிறைந்த வாழ்க்கை என்பது इतनी दादी சிறந்த दादी को வாழ்க்கையாகும். दीदी का नाम गोपी था पहले, ज्ञान से पहले। தீதியினுடைய பெயர் और வந்து हम लोग ஞானத்துக்கு ने முன்னாடி देखा कि கோபின்னு उसमें இருந்தது. மன்மோகன் जो गोपियों தீதியினுடைய के பெயர். संस्कार होते हैं ना, நாம வந்து பார்ப்போம், உம், கோபியினுடைய ஒரு नहीं दिखाते हैं कि சமஸ்காரம், गोपी होती थी। जब கோபிகைகளினுடைய मुरली शुरू होती சமஸ்காரம் थी, அப்படிங்கிறது श्री कृष्ण मुरली बजाते थे, तो खाना भी बना रही होंगी ना, तो आ जाते थे, सभी ஸ்ரீ भागे भागे கிருஷ்ணர் आते थे। வந்து புல்லாங்குழல் तो எல்லாரும் जैसे வந்து कि அங்க அமர்ந்திருப்பாங்க இல்லையா? दीदी के मन में बहुत अच्छा बताया कि जीवन ही बाबा के साथ है, नहीं ऐसे कहावत है आजकल, कम தீதியினுடைய अटेंशन வாழ்க்கை देते हैं। பாபாவோடு இருந்தது. खाऊं भी तेरे साथ, खेलूं भी तेरे साथ, ஆனா இந்த सब நாட்கள்ல कुछ तेरे வந்து साथ நிறைய है। கவனம் வந்து அவ்வளவில்லை. और उस நாங்க समय पर உங்களோடே क्या था இருப்போம், உங்களோடே कि உண்பேன் बाबा साकार அப்படிங்கிறதாக रूप थे, இருந்தது தீதியினுடைய வாழ்க்கை. तो पॉसिबल भी था பாபா சாக்கார ரூபத்துல இருந்தார். साथ में அப்பொழுது बैठ के खाना, அப்பொழுது அது खेलते भी சாத்தியமாக थे साथ இருந்தது. में। அவர் பாபாவோடு तो சாப்பிடுவது कई बार என்பது, हाँ, விளையாடுவது, बाबा பாபாவோடு आपको நாம पता है कि விளையாடுவோம். शाम को இப்படி பல सवेरे முறை वॉक के लिए जाते थे, और शाम को बच्चों के साथ जहाँ पर आज காலையிலயும் பாபா शांति கூட स्तंभ है ना, நடைபயிற்சி वो செய்வதற்காக खेलने का போவோம். मैदान था।
हम लोग भी 5 बजे पहुंच जाते சாந்தி थे ஸ்தம்பம் இப்ப और இருக்கிற बाबा இடம்தான் खेलते थे, அது விளையாடுவதற்கான நேரம். 5 மணிக்கு बैडमिंटन நாங்க खेलते அங்க थे, போவோம். कभी பாபா कभी எங்க கூட क्रिकेट खेलते விளையாடுவார், थे। பேட்மிண்டன் விளையாடுவார். சில और நேரத்துல खेलते கிரிக்கெட் खेलते வந்து हम விளையாடுவோம். लोग को स्मृति दिलाते थे, இப்படி बच्चे நாம किसके விளையாடும் साथ खेल பொழுது रहे हो। हम्म, நமக்கு இந்த விழிப்புணர்வு வந்து तब कहते थे கொடுக்கப்படும். குழந்தையே, बाबा நீ இப்ப யார் கூட விளையாடுறீங்க அப்படின்னு. बाबा के साथ அப்போ खेल रहे பாபா, हैं। நாங்க வந்து कहता था नहीं நாங்க बच्चे, வந்து பாபாவோடு माता पिता बाप விளையாடுகின்றோம் दादा के அப்படின்னு साथ खेल சொல்வோம். रहे हो। இல்ல तो குழந்தை, अच्छा लगता था कि நீங்க इसका मतलब பாப் தாதாவோட अभी शिव விளையாடுறீங்க बाबा आए हैं, ब्रह्मा बाबा में। அப்படின்னு சொல்வார். அது तो எங்களுக்கு हम ரொம்ப रुक जाते थे, பிடிச்சிருக்கும். हमको அதை दृष्टि வந்து लेनी है ना நாங்க शिव बाबा से। பிரம்மா பாபாவோடல சிவ் क्योंकि பாபா बाबा வந்திருக்கிறார் शिव बाबा அப்படிங்கறத कहता था எங்களால வந்து कि உணர बाबा के முடியும். साथ அப்போ நம்ம नहीं, விளையாடுறத बाप दादा के साथ நிறுத்தி खेल விட்டு रहे हैं, திருஷ்டி எடுப்போம். माता पिता के साथ खेल रहे हैं। பாபா கூட நீங்க விளையாடல, ஆனா तो ऐसे பாப் बाबा தாதா கூட सादा நீங்க सादा कभी விளையாடுறீங்க, खेलेगा। தாய் தந்தை கூட और விளையாடுறீங்கன்னு आप பாபா लोगों को சொல்வார், पता है பிரம்மா कि பாபா. ஆனா जैसे பிரம்மா दादी பாபா गुलजार எல்லா में நேரத்திலயும் இருக்க போறது இல்லை अव्यक्त இல்லையா? बाप दादा தாதி குல்சார் निरंतर आते हैं ना भाई, 3 घंटे 4 घंटे जितने भी। அவ்யக்த பாப் தாதா 4 மணி நேரம் 3 மணி लेकिन நேரம் साकार बाबा தாதி में குல்சாரினுடைய உடல்ல बीच बीच வருவார்கள். में आते थे சாக்கார जाते थे பாபாவுடைய बस। உடல்ல எப்ப और வேணாலும் थोड़ा அப்பப்போ दृष्टि से भी வந்துட்டு पता சிவ பாபா लगता था, வந்துட்டு போவார். लेकिन बाबा किसी न किसी திருஷ்டியின் बात से மூலம் நமக்கு வந்து सिमरती தெரிய ஆரம்பிக்கும், दिलाते। சிவ பாபா வந்திருக்கிறார் तो இப்போ एकदम அப்படின்னு. हमको अटेंशन जाती ஒன்று थी, அல்லது अभी மற்றொரு बाबा आया हुआ விஷயத்தை है, பாபா நமக்கு अभी बाबा आया விழிப்புணர்வுல हुआ है। கொண்டு வருவாங்க. நம்முடைய तो விழிப்பை दीदी பாபா मनमोहिनी ने வந்திருக்காங்க அப்படிங்கிற அந்த கவனத்துக்கு எடுத்துட்டு போவாங்க. தீதி जब மன்மோகினி मम्मा ஜி, अव्यक्त हुई तो दीदी दिल्ली में மம்மா होती थी। அவ்யக்தமான போது बाबा ने उनको कहा तुम தீதி आओ டெல்லியில मधुबन में, இருந்தாங்க. अभी तुमको மன்மோகினி रहना தீதி, है। பாபா சொன்னாங்க நீங்க இப்ப மதுபன் வந்துடுங்க, फिर மதுபன்லயே उसके இன்னும் தங்கி बाद இருங்கன்னு பாபா बाबा சொன்னாங்க. जब अव्यक्त हुए तो दादी அதன் பிறகு प्रकाशमणि भी आ गई। பாபா அவ்யக்தமான दीदी और போது दादी हम தாதி कहते थे। பிரகாஷ் மணிஜி மதுபனோட வந்துட்டாங்க. அப்போ நம்ம தீதி परंतु தாதி அப்படின்னு ரெண்டு देखो, பேரையும் சொல்வோம். हमने दादी दीदी को देखा कि उनकी एकता தாதி बहुत थी। தீதி ரெண்டு பேரையுமே एकता நாம का எப்படி मतलब एक பார்த்தோம் मत। அப்படின்னா, அவங்க ரெண்டு பேருக்குள்ள அவ்வளவு ஒற்றுமை இருந்தது. एक भाई था वो फिल्म बनाना ஒரே चाहता था, ஒருமை ஒருமை அவ்வளவு ரெண்டு பேர்ட்டையும் अपना அவ்வளவு करियर वो ஒத்துமை फिल्म இருந்தது. मेकर का। ஒரு பிரதர் இருந்தாங்க, அவங்க तो வந்து ஒரு उसने सोचा दादी से ஒரு ब्लेसिंग சினிமா ले लूं, படம் எடுக்கணும் அப்படின்ட்டு இருந்தார். அதையே तो அவருடைய पहले वो தொழிலாக गया ஆக்கணும் அப்படின்னார். அதனால அவர் दादी के पास। தாதிகள் கிட்ட பிளெஸிங் எடுக்கணும்னு சொன்னார். ஃபர்ஸ்ட் दादी வந்து ने कहा தாதிஜி देखो, பிரகாஷ் மணி கிட்ட போனாங்க அந்த பிரதர். अपना जो आपका धंधा है वो तो करो ही, अगर साइड में आप करना தாதிஜி चाहते हो சொன்னாங்க, फिल्म बनाना உங்களுடைய तो बनाओ, பிசினஸ் என்னவோ அதை நீங்க செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. लेकिन सिर्फ फिल्म मेकर நீங்க சைடுல வந்து படம் उचित பண்றதுன்னா नहीं நீங்க लगता है। பண்ணலாம், ஆனால் तो उसने सोचा चलो मैं दादी प्रकाशमणि के पास जाता हूँ, मतलब दीदी मनमोहिनी के पास। तो दीदी ने भी वही அப்போ बात வந்து कही। அவரு மன்மோகினி தீதி கிட்ட போய் கேக்குறேன் तो அப்படின்னு जैसे கேட்ட போது एक தீதிஜியும் मत தாதி तो என்ன वो दोनों சொன்னாங்களோ थे। அதையே சொல்றாங்க. அப்போ அது போல அவர்கள் मैं भी यही இரண்டு लक्ष्य பேரும் रखती हूँ, முழுமையாக अभी ஒரே जिस விஷயத்தை தான் சொல்வாங்க कि हम जो எல்லாருக்கும். ऊपर हैं ஒரே हमारा குறிக்கோள், आपस में ஒரே प्रेम हो, இலக்கு தான் ரெண்டு एकता हो। பேர்கிட்டயும் இருந்தது. நமக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான அன்பு विचार अपने என்பது होते இருக்க हैं पर வேண்டும். भिन्नता नहीं है। நம்ம तो கிட்ட उससे क्या होता மற்ற है कि எண்ணங்களும் यज्ञ இருக்க கூடாது. फाउंडेशन एकता और प्रेम அப்போ की रहती है। வித்தியாசங்கள் இருந்ததுன்னா तो யஜ்யத்தினுடைய दीदी அந்த मनमोहिनी और दादी प्रकाशमणि அஸ்திவாரத்திற்கு நமக்கு तो सब ஒற்றுமை लोग कहते थे कि அப்படிங்கிறது ரொம்ப शरीर दो है அவசியமாக இருக்கு. आत्मा एक। தீதி தாதி ரெண்டு பேருமே இரண்டு உடல் ஒரு ஆத்மா அப்படின்னு சொல்வாங்க. मेरा बहुत எல்லாருமே அதை अवसर தான் होता था சொல்வாங்க उन लोगों के அவர்கள் साथ दोपहर இருவரையும் को, जब मैं குறித்து. मधुबन में थी तो भोजन करते थे, எப்பெல்லாம் நான் तो மதுபன்ல लेन देन இருக்கிறேனோ करते थे நான் कोई வந்து ज्ञान का। லஞ்சு சாப்பிடுவேன். उन दिनों में तो और ஒன்று क्या அல்லது करना है, बस மற்றொரு ज्ञान की பரிமாற்றம், लेन देन ஞான होती रहती थी। பரிமாற்றம் जब என்பது बैठते थे இருக்கும். कोई ना कोई टॉपिक लेकर के। அந்த காலத்துல இது ஒன்று மட்டும் தான கருத்து பரிமாற்றம் उनका தான் இருக்கும். अति கோபிகா प्यार था அப்படின்னாலே அதனுடைய அர்த்தம் என்ன और उस प्यार में அப்படின்னா वो ये समझती थी, அதிகமான அன்பு. जो बाबा கோபினாலே कहता है, அதிகமான அன்பு. தேவியினுடைய चाहे பேர் नियमित கோபிகா. जीवन, चाहे சோ नियमों पर பாபா चलने என்ன के लिए சொன்னாலும், और सेवा के लिए भी, அது ஒழுக்க கோட்பாடாக वो मुझे இருந்தாலும் पूरा சரி, करना ही है। அல்லது சேவைக்காக இருந்தாலும் और சரி, हम सभी நான் को அதை முழுமையாக दीदी செய்ய की வேண்டும் प्रेरणा அப்படின்னு मिलती தீதி थी நினைப்பாங்க.
बाबा की தீதி श्रीमत पर चलो நமக்கு இந்த बाबा जो உந்துதலை शिक्षाएं கொடுப்பாங்க. देते हैं பாபாவுடைய ஸ்ரீமத்தை उसको पूरी முழுமையாக तरह धारण கடைபிடிக்கணும். करो பாபா நமக்கு என்ன और बाबा जो கற்பித்தல்களை हमें கொடுத்தாலும் आज्ञा அதை देते हैं முழுமையாக सेवा पूरी நமக்கு करनी है। ये दीदी का बहुत சேவைக்காக हम ஒரு लोगों का கட்டளை இட்டாலும் அதை நாம் पुरुषारत रहे முழுமையாக செய்ய வேண்டும். डायरेक्शन कहो रहता था और தீதியினுடைய जिससे अच्छा लगता था வழிகாட்டல்கள் இதுதான் हर நமக்கு प्रकार எப்போதுமே. से இது எங்களுக்கும் ரொம்ப कैसे डील பிடிச்சிருந்தது. करते थे। इसलिए दीदी मनमोहिनी का ये बहुत ही தீதி हमारे और उनके மன்மோகினி पुरुषारत में फर्क था। हर एक अपना पुरुषारत देखे कि हम लोग स्मृति बनाते हैं எல்லாருமே அவரவர்களுடைய முயற்சியை और उनको பார்க்கணும். स्मृति அந்த रहती है। விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்திக் கொள்ளணும். जैसे दादी நாம कहती है வந்து मेरा बाबा விழிப்புணர்வை प्यारा உண்டாக்குறோம். ஆனா बाबा தீதி எப்பொழுதுமே मीठा बाबा விழிப்புணர்வுல कहती இருப்பாங்க. रहती। அதினியான பாபா, அன்பான हम लोग का பாபான்னு जितना தாதி तो ஜானகி नहीं है எப்போதுமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. तो हम भी நமக்கு कैसे அந்த அளவுக்கு இல்ல अपनी இல்லையா? स्मृति को சோ நாம शक्तिशाली बनाएं पावरफुल बनाएं। बहुत நம்முடைய जरूरी है। விழிப்புணர்வை நாம் சக்திசாலியானதாக ஆக்க வேண்டும். सवेरे இது ரொம்ப करते हैं முக்கியமானதும் फिर கூட. कर्मयोगी बन जाते हैं அதிகாலையில் तो நாம कर्म செய்யறோம், அதன் பிறகு नहीं बन கர்மயோகி जाते। ஆயிடுறோம். அப்போ கர்மயோகா वो செய்யும் शुरू பொழுது की நாம जीवन என்ன ज्योति பண்றோம்? उसमें அதுல करना மூழ்கிடுறோம். ஆனா हमें भी ஆரம்பத்துல लगता है அப்படி तो இல்ல. हो जाएगा ஆரம்ப காலத்துல कि வாழ்க்கை बीच बीच में அப்படிங்கிறது இப்படி स्मृति இல்ல. दिलाओ खुद को। நாம हुआ क्या कि நடுநடுவுல நாம मास्टर வந்து விழிப்புணர்வை நம்மை ஞாபகப்படுத்திக் सर्वशक्तिवान की கொள்வோம். இன்றைக்கு स्मृति நம்முடைய வீட்டுப்பாடம் என்ன? மாஸ்டர் சர்வசக்திவான் क्योंकि என்பது अगर हम நம்முடைய बीच बीच में விழிப்புணர்வு. स्मृति लाएंगे तो हमारा सोचना ஏனென்றால் बोलना जो अच्छा तो है ही, जो वर्तमान நாம समय चल நடுவுல रहा है तो ऐसा नहीं நம்முடைய कि हम कोई व्यर्थ सोचते हैं விஷயத்தை வந்து கொண்டு வரும் பொழுது लेकिन पावरफुल बनाना நாம் ரொம்ப वो வீணானவற்றை अटेंशन எதுவும் சிந்திக்கல. देना ஆனா थोड़ा और நாம் அதை जरूरी है। जो बाबा ने कहा ना சக்திசாலியானதாக ஆக்க வேண்டும். कि அதற்கு और भी நமக்கு खेलो கவனத்தை நாம் கொடுப்பது तो ரொம்ப इसमें भी और முக்கியமாக खेलना होगा இருக்கிறது. मास्टर நாம் सर्वशक्तिमान की இதுல இன்னும் स्मृति வந்து மலர்ந்தவர்களாக ஆக வேண்டும். மாஸ்டர் अभी अच्छा अच्छा சர்வசக்திவான் அப்படிங்கிற कहते அந்த हो விழிப்புணர்வை நாம் கொண்டிருக்க लेकिन வேண்டும். अच्छा बनना அச்சா है அச்சா அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது நாம் அப்படி நல்லவர்களாக यह நாம் ஆக प्रेरणा வேண்டும். नहीं சொல்வதோடு மட்டும் मिल இருக்கக்கூடாது, रही। ஆனால் அப்படி நாம் ஆக வேண்டும். ஆனால் அவர்களுக்கு அந்த நல்லவர்களாக ஆக कि अगर வேண்டும் अपनी அப்படிங்கிற அந்த स्मृति होगी तो உந்துதல் आप வந்து दूसरों को அவர்களுக்கு दिलाएंगे ना। கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. तो ஏன்னா बाबा எந்த कहते அளவிற்கு हैं என்னுடைய விழிப்புணர்வு இருக்கின்றோ அந்த कि அளவிற்கு நான் மற்றவர்களுக்கு நினைவூட்ட முடியும். सिवाय एक ही ஒரே ஒரு आधार है, வழிமுறைதான் இருக்கிறது. एक ही आधार है மற்றவர்களுக்கு நாம் நல்லவர்கள் ஆகுவதற்கான அந்த உந்துதலை கொடுப்பதற்கு ஒரே ஒரு வழிமுறைதான் संगठित உள்ளது. रूप में ज्वालामुखी बनो। நீங்கள் உங்களுடைய எல்லாரும் சேர்ந்து உங்களுடைய ஜுவாலா वो भी ரூப कितना अच्छा है। சுரூபத்திற்கு வர मैं வேண்டும். अभी இதுதான் ஒரே ஒரு सोच வழிமுறை. रही हूँ இது कि आज எவ்வளவு हम அழகா लोग இருக்கு இல்லையா அப்படின்றாங்க एक தீதி. प्रोग्राम में गए थे दिन भर இன்றைக்கு வந்து இந்த ஒரு விஷயத்தை நாம் எடுத்துக்கிறோம். तो पहले तो முழு நாளும் पत्नी இன்றைக்கு வந்து ஒரு संगठन में थे நிகழ்ச்சிக்கு வந்து நாம போயிருந்தோம். लेकिन फिर भोजन करने சேர்ந்து नीचे आए இருந்தோம். எல்லாரும் சேர்ந்து तो एक दो बार எல்லாரும் करना चाहिए था। சாப்பிடுறதுக்காக கீழே एक दो வந்த मिनट போது के लिए सभी अभी हाँ बाबा की ஒன்று याद அல்லது में 2 बैठो நிமிடங்கள் வந்து நம்ம और जो स्मृति செய்திருப்போம். बाबा से अव्यक्त मिली எல்லாரும் है वो பாபாவை करो। நினைவு செய்ய வேண்டும். तभी मुझे लगता है कि எந்த मैं ஒரு விழிப்புணர்வு जहाँ பாபா भी கிட்ட இருந்து जाऊंगी நமக்கு इस पर थोड़ा கிடைச்சிருந்தாலும் अटेंशन दे के क्या இப்போ करना है। நான் संगठन எங்க तो होता ही है போனாலும் நான் அதற்கு நிறைய கவனம் செலுத்துவேன். जैसे हमारी எல்லாரும் दीदी சேர்ந்து இருக்கோம், एक ஒற்றுமையாக आदत थी उसकी இருக்கின்றோம். நம்முடைய தீதியை चलते போல फिरते बाबा ஒரு याद है பழக்கம் இருந்தது மன்மோகினி தீதியிடம். कहती அவங்க थी अगर ஒவ்வொரு याद முறை है तो நடக்கும் थैंक्स कह பொழுதும் दो நீங்க சிவ பாபாவை நினைவு नहीं याद है செய்றீங்களா तो भी அப்படின்னு थैंक्स கேட்பாங்க. कहो क्योंकि याद நீங்க दिला நினைவு दिया। செய்றீங்க அப்படின்னா தேங்க்ஸ் சொல்லுங்க. हमेशा அப்படி இல்லைன்னா कि கூட बाबा நீங்க याद है தேங்க்ஸ் சொல்லுங்க. खाना खाना அப்போ शिव बाबा உங்களுக்கு याद है। சிவ பாபாவை பத்தி நாங்க कभी कोई நினைவுபடுத்த ड्यूटी ले முடியும் लेना அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போதும் நீங்க சிவ स्मृति பாபா दिलानी யாத் थी ஹே அப்படின்னு तो கேட்பாங்க. बाबा இதை வந்து ஒரு कहती है வழிமுறையா कि நீங்க எடுத்துக்கணும். एक एक பாபா சொல்றாங்க चैतन्य लाइट हाउस बनो।
आज इतनी अच्छी एक बात பாபா स्पष्ट हुई சொல்றாங்க, कि எல்லாரும் ஒரு योग உயிர் अपने வாழும் लिए करना கலங்கரை है और விளக்கமாக सकाश ஆகுங்கள். दूसरों को देना है। இது நமக்கு ரொம்ப தெளிவாக दूसरों के இருக்கு. लिए योग नहीं करना, சுயத்திற்காக நாம யோகா ये कहते பண்ணணும், हैं ना हमारे लिए மற்றவர்களுக்கு योग சாக்காஷ் करना है। கொடுக்கணும். மற்றவங்களுக்காக நம்ம हाँ யோகா योग பண்ண तो मैं வேண்டாம். अपने लिए ही சில करूंगी, பேர் लेकिन சொல்லுவாங்க, எங்களுக்காக யோகா பண்ணுங்க அப்படின்னு सकाश சொல்லுவாங்க. दे ஆனா सकते பாபா हैं। சொல்ற, நீங்க तो बाबा உங்களுக்காக कहते யோகா हैं பண்ணுங்க, कि மற்றவர்களுக்கு நீங்க சாக்காஷ் கொடுங்க அப்படின்னு சொல்ற. सेवादारी होकर, सेवादारी हो, நீங்கள் स्नेही हो, சேவையாளர்கள், அதன் கூடவே सेवादारी हो, அன்பானவர்களாகவும் स्नेही हो। இருக்கிறீங்க. और बाबा कहते हैं एक बल, பாபா சொல்றார், உங்ககிட்ட ஒரு और क्या பலம், हो, ஒரே एक ஆதாரமே भरोसा, இருக்கிறது. एक बल और एक भरोसा। तो बाबा कहते हैं यह तो அப்ப பாபா சொல்றாங்க, இது எல்லாமே सब ठीक है, लेकिन எல்லாமே சரியாக இருக்கு. एक बल ஆனா एक भरोसा ये तो ठीक है, लेकिन உங்ககிட்ட सर्वशक्तिमान ஒரே की ஆதாரம், ஒரே स्टेज பலம் அப்படிங்கிற ஸ்திதி सेट, हाँ, அதுல நீங்க இருக்கிறீங்க. அதன் கூடவே நீங்க மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படிங்கிற सर्वशक्तिमान அந்த की स्टेज ஸ்திதியிலையும் सेट நீங்க हो जाए, இருக்கும் बाबा பொழுது कहते हैं तो सब आपके பாபா आगे சொல்றாங்க, எல்லாருமே அப்போ चलेंगे, உங்களை விட்டில் परवाने के பூச்சிகளைப் समान போல உங்களை சுற்றி சுற்றி வருவார்கள். परवाने के समय सर्व फिदा होते रहेंगे। वही बाबा ने कहा ना, खिले हुए तो हो, पुरुषार्थ कर रहे हो, थोड़ा और करना है। பாபா சொல்றாங்க, बोला நீங்க बाबा बता மலர்ந்தவாறு रहे और क्या இருக்கிறீங்க, இன்னும் पुरुषार्थ கூட करो, நீங்க மலர்ந்தவாறு जिस இருக்கணும், प्रकार அதற்கான की முயற்சி செய்யுங்க. सिमृति பாபா, रखो, இதற்கான நாம் என்ன முயற்சி आधार செய்யணும் नहीं, அப்படின்னு सिर्फ சொல்லும் பொழுது, நாம் एक बल இப்படிப்பட்ட एक ஒரு भरोसा नहीं, விழிப்புணர்வை लेकिन வைத்திருக்க வேண்டும் मैं அப்படின்னு मास्टर சொல்றார். ஒரே सर्वशक्तिवान பலம், हूँ। ஒரே दिन மாஸ்டர் रखे कल சர்வசக்திவானாக दिन में இருக்கின்றேன். ऐसी स्मृति खुद இதற்கு भी நாம் हो, நாளை கவனம் औरों को भी கொடுப்போம். दिला நாளை सकें, காலையில நாம் ऐसा प्रयास சுயத்திற்காக सबको कर இந்த ஒரு फॉलो करना விழிப்புணர்வை வைத்திருக்க जरूरी है। வேண்டும். अभी மற்றவர்களுக்கும் हम कुछ நாம் இதை क्षणों के लिए ஞாபகப்படுத்த வேண்டும். இது தேவையான ஒரு स्मृति முயற்சியாக के இருக்கிறது. स्वरूप में சில நொடிகளுக்கு मैं நாம் இந்த मास्टर விழிப்புணர்வில் सर्वशक्तिवान हूँ, அமர்ந்திருப்போம். देखो क्या अनुभव होता है। இந்த விழிப்புணர்வின் சுரூபமாக நாம் சில நொடிகள் இருப்போம். ओम शांति। बाबा तेरी मीठी मुरली की धुन सुन कर के मन हर्षा। முரளி மீட்டல். முரளி ஒரிஜினல் தேதி ஜனவரி 2, अब एक 1978. 2 जनवरी ஞான 1978 சந்திரன் மற்றும் ஞான ज्ञान நட்சத்திரங்களின் चंद्रमा ஒரு और ज्ञान பிரகாசம். सितारों की रिमझिम। அவர்களுடைய எதிர்காலம் भविष्य क्या होना அவ்வளவு है यह தெளிவாக कुछ இல்லை. அது स्पष्ट नहीं था। முழுமுழும் गुप्त தெரியாமல் இருந்தது. लेकिन எவ்வாறாயினும் आत्माएं क्षमा पर இந்த प्रतिबंधी ஆத்மாக்கள் விட்டில் थीं। பூச்சிகள் போல தங்களை ऐसे அர்ப்பணம் ही वे செய்தவர்கள் अछूत முழுமையாக ज्ञान के अनेक
ஒரு ஜோதிக்கு தன்னை அர்ப்பணம் செய்தவர்கள். அதே முறையில் புதிய குழந்தைகள் பல வாழ்க்கையினுடைய உதாரணங்களாக இருக்கின்றீர்கள். ஆரம்பமும் நடுவும் மற்றும் இறுதியும் மிக தெளிவாக இருக்கிறது. உங்களுடைய ஜாதகம் 84 பிறவியினுடையது மிக தெளிவாக உள்ளது. உங்களுடைய முயற்சியும் அதனால் உங்களுக்கு கிடைக்கும் அந்த பலனும் இரண்டும் தெளிவாக இருக்கிறது. தந்தை இதை அறிவார். அவ்யக்த ரூபத்திலும் தந்தை அறிவார். தந்தை உங்களுக்கு இந்த பராமரிப்பை அவ்யக்த ரூபத்திலிருந்தும் கொடுத்திருக்கின்றார், சாத்வார ரூபத்திலும் கொடுத்திருக்கின்றார், ஒரு சூட்சும ரூபத்திலும் கூட இந்த அனுபவத்தை ஸ்தூல ரூபத்திலும் தந்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. ஒரு அற்புதமே ஆகும். எவ்வாறாயினும் குழந்தைகளுடைய ஆரம்பத்தில் இருந்த குழந்தைகளினுடைய அற்புதம் என்பதும் இருந்தது. அது போலவே கடைசியில முன்னோக்கி வேகமாக செல்லும் குழந்தைகளின் அற்புதமும் இருக்கிறது. பாபா குழந்தைகளின் அற்புதத்தை பாடினார். நீங்கள் இதை கேட்டீர்கள் இல்லையா? முரளி நாளை மீண்டும் தொடரும். तो ऐसे करके कराची में काफी समय ये और இது हम போல रहे। கராச்சியில लेकिन उससे நாங்க हम இரண்டு क्या பேரும் सीखे? கொஞ்ச நாள் जो சேர்ந்து भी இருந்தோம். काम करना है நாம என்றோம் पहले என்ன ஒரு खुद காரியம் एक तरफ செய்தாலும் செய்து कोई முடிக்கணும் काम करना है அப்படின்னாலும் पहले खुद का தீதி दीदी அதை करती है। செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ये मानो அப்புறம் उनकी நாங்க அதை विशेषता थी செய்வோம். कि இதுதான் जो कहना தீதியினுடைய है விசேஷத்தன்மை. वो அவங்க அந்த करती है। காரியத்தை अब முதல்ல कर्म भी अपने செஞ்சிருவாங்க. कर्म से அதன் सिखाती பிறகு है। அந்த और காரியத்தை देखो மற்றவர்களும் செய்ய यानी ஆரம்பிப்பாங்க. நீங்க योगा எதை का चार्ट சொன்னாலும் देखो, முதல்ல அவங்க यज्ञ की செய்வாங்க. सेवाएं देखो, எல்லாத்தையும் यज्ञ का செய்வதன் काम மூலம் एक्यूरेट நம்மளுக்கு होना चाहिए। सफाई காட்டுவாங்க. में बहुत யோகா अच्छी थी, சார்ட் சேவை हाथ की எதுவாக सफाई होना இருந்தாலும் தாதி चाहिए। ரொம்ப इसलिए उनके சிறப்பா संग இருப்பாங்க. में रह करके ये सब बातें சுத்தத்திலையும் हम अच्छी தாதி तरह से सीखे। ரொம்ப சிறப்பு. फिर தீதி फिर ரொம்ப उसके சிறப்பா बाद हम இருப்பாங்க. आए இதையெல்லாம் தீதி கிட்ட माउंट இருந்து आबू। நாங்க படிச்சுக்கிட்டோம். तो மவுண்ட் அபு माउंट வந்த आबू में போது हमारा कैसे आना हुआ? தீதி மவுண்ட் அபு वो भी उसमें भी इसका पार्ट था போல कि அவர்களுடைய बाबा விசேஷமான निबड़ பாபா दरबार है, சொல்லுவாங்க, பாகிஸ்தான்ல पाकिस्तान அதிகமான हो गया சேவை है, இருக்கு, वहाँ आपकी அங்க सेवाएं नहीं வாங்கன்னு चलेंगी, சொல்லுவாங்க. इसलिए आप लोग सब इधर आ जाओ। அவங்களுடைய तो इनकी जो லௌகிக் लौकिक में பெற்றோர்கள் पेरेंट्स थे கடிதம் वो इनको எழுதுவாங்க. बार बार लिखते रहते थे அப்போ कि साथ தீதி तुम लोग आओ। சொல்லுவாங்க, என்னால ये कहते முடியாது ये हो அப்படின்னு ही नहीं सकता சொல்லுவாங்க. कि हम இது 6 घर के मेंबर நம்மளுடைய बने। சேர்ந்த ஒரு பெரிய हमारी ये जॉइंट குடும்பம் फैमिली है, அப்படின்னு आएंगे तो सब சொல்லுவாங்க. आएंगे, नहीं तो एक இப்ப भी नहीं நாம आएंगे। அப்படின்னா நாங்க तो उन எல்லாரும் लोगों का சேர்ந்து मुंह तो इनमें வந்துருவோம், था, இல்லைன்னா நாங்க इन सब में। வரமாட்டோம் அப்படின்னு पर தீதி ये इसमें சொல்லுவாங்க. साफ அப்போ लिख करके அவங்களுக்கு दिया, अगर பற்று निमंत्रण இருந்தது. देते हो बुलाना ஆனா चाहते हो தீதி तो समझो ரொம்ப सारा தெளிவா எழுதிடுவாங்க, विश्वविद्यालय இது है। इறை कोई 2 को मंदिर பல்கலைக்கழகம். चाहता है, 10 को அவர்களுடைய மாமா हॉस्पिटल जिनकी है, ஒரு उनसे चाचे ने ஹாஸ்பிட்டல் उनको एक दो बार ஓனரா लिखा இருந்தாங்க. कि देखो मुझे ऐसा ज्ञान दो। और ஜனகருக்கு இருந்த जनक அந்த का ஞானத்தை फिर बाबा கொடுத்தது ने போல दीदी எனக்கு को कहा, हाँ ஞானத்தை दीदी கொடுங்க देखो அப்படின்னு तुम्हारी சொல்லுவாங்க. लौकिक भाभी कमला பாபா जो தீதி आज கிட்ட என்ன जागी है, சொல்லுவாங்க, तो உங்களுடைய उसको சிஸ்டர் तुम இன்லா கிட்ட போய் उसने भी लिख करके भेजा है, அண்ணி तुम கிட்ட जाओ போய் நீங்க और भले तुम बंगला இந்த देखो। ஞானத்தை கொடுங்க அப்படின்னு பாபா சொல்வார். गोपी दीदी मस्तानी की गाथा बड़ी सुहानी है। मस्तानी दीदी मनमोहिनी, मीठी दीदी मनमोहिनी हो, मीठी दीदी मनमोहिनी की प्यारी सी कहानी है। Om Shanti. Stay in the volcanic stage and experience powerful remembrance. Stage of a Master Almighty Authority. Now, people say that this is good, but they do not receive வானரூப the ஸ்திதியில் இருந்தவாறு inspiration. சக்தி வாய்ந்த நினைவை அனுபவம் செய்யுங்கள். There is only one மாஸ்டர் method சர்வ to சக்திவான் this. என்ற ஸ்திதி. Become the
walk இப்பொழுது can இது be நல்லது, effective. ஆனால் நல்லவர்கள் Let ஆகுவதற்கான nature தூண்டுதலை தாம் guide பெறவில்லை your என்று மக்கள் guidance. கூறுகிறார்கள். You are இதற்கு ஒரே ஒரு superior. வழிமுறையே உள்ளது. You have அனைவரும் all ஒன்று strength திரட்டிய once முறையில் more, ஜுவாலா and all ரூபமாகுங்கள். is fine. ஒவ்வொருவரும் But உயிர் when you வாழும் have the கலங்கரை stage விளக்கமாக of a வேண்டும். master நீங்கள் almighty God, சேவையாளர்களும் if அன்பானவர்களும் it ஆவீர்கள். prevent you உங்களிடம் to ஒரே speak பலம், ஒரே ஆதாரம் 5 உள்ளது. months, அவை அனைத்தும் நல்லதே. Om ஆனால் Shanti. உங்களிடம் மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற ஸ்திதி இருக்கும் பொழுதே அனைவரும் விட்டில் பூச்சிகளைப் போல் உங்களை சுற்றி வட்டமிட ஆரம்பிப்பார்கள். Om Shanti. Welcome to Vikti Parivar. Today's day வெற்றி 12. பரிவாருக்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்றைக்கு நாள் 12. Stay in the volcanic stage and experience powerful remembrance. ஜுவாலா ரூபஸ்திதியில் இருந்தவாறு Today's சக்தி topic, வாய்ந்த நினைவை stage of அனுபவம் Master செய்யுங்கள். இன்றைய Almighty தலைப்பு Authority. மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற ஸ்திதி. Didi Manmohiniji's specialities shared by தீதி Dadi மன்மோகினியுடைய Prakashmaniji. விசேஷத்தன்மை தாதி Point I play பிரகாஷ்மணி with பகிர்ந்து you, I கொண்டது. eat with you. I play with நான் you, I உங்களுடன் eat with விளையாடுகின்றேன், you. This உங்களுடனேயே sanskar உண்பேன். of Didi makes that தீதியினுடைய equal to the இந்த father. சமஸ்காரம் அவரை Didi தந்தைக்கு made Baba சமமானவர் belong to ஆக்கியது. her, and by making Baba பாபாவை belong to தீதி her, தனக்கு along சொந்தமாக்கினார். with பாபாவை Baba, தனக்கு she also சொந்தமாக்கியதன் became மூலம் an பாபாவுடன் instrument to give சேர்ந்து everyone அனைவருக்கும் சாகாஷ் Sakash. கொடுக்கும் ஒரு In this கருவியாகவும் way, ஆகினார். Baba is not இந்த only முறையில் mine, பாபா எனக்கு but மட்டும் whatever is சொந்தமானவர் அல்ல, mine is எனக்கு also சொந்தமானவை everyone's. அனைத்தும் அனைவருக்கும் Now, சொந்தமானவையே. listen to Mohini இப்பொழுது Didi. நாம் மோகினி தீதி கூற இருப்பதை கேட்கலாம். Om Shanti. When we are listening to Didi, தீதி சொல்வதை that வந்து she நம்ம was கேட்கிற invoking போது Baba while doing அவங்க every action. ஒவ்வொரு காரியத்தை செய்யும் So I போதும் was thinking பாபாவை today, அவங்க வந்து when we all அழைக்கிறாங்க. were eating, did we இன்றைக்கு invite வந்து Didi? நாம Yeah, வந்து some of இன்றைக்கு you are சாப்பிடும்போது sitting here. Did நாம we வந்து invite திதி Baba? அழைத்தோமா, I நாம் didn't. வந்து I think பாபாவை next time அழைத்தோமா? நான் we வந்து will அழைக்கவில்லை. experiment with அடுத்த நாளும் Brahma நம்ம Bhojan. எங்க சேர்ந்தாலும் We பிரம்மா do போஜன் எங்க remember, நம்ம சேர்ந்து but சாப்பிட்டாலும் Baba நாம come and வந்து eat with நினைவு us, செய்றோம் right? பாபாவை. So play with ஆனால் you, eat பாபா with எங்க you. கூட வந்து நீங்க சாப்பிடுங்க, That's a very beautiful நான் வந்து எங்களோட experience. வந்து But நீங்க இருங்க also, அப்படின்னு I சொல்லும் think பொழுது we மிக have நல்ல to ஒரு create அனுபவமாக this little இருக்கும். habit of இந்த ஒரு reminding பழக்கத்தை each other நாம் of ஒருவர் மற்றவரை Baba's நினைவூட்டிக் remembrance, கொள்ளும். or பாபாவின் when we are நினைவை together ஒருவர் in a மற்றவருக்கு gathering, நினைவூட்டிக் கொள்ளும் let's அந்த ஒரு remember Baba பழக்கத்தை நாம together. வந்து கொண்டு வரணும். Some collective Baba saying சேர்ந்து the ஒன்று திரட்டி volcanic ரூபத்துல flame, நாம நினைவு செய்யலாம். but collectively உம் will have a ஒரு big impact. எல்லாரும் சேர்ந்து Of ஒரு course, you know, முயற்சி அப்படி yes, செய்யும்போது we have பெரிய ஒரு experience of 7 பாதிப்பை அதை o'clock வந்து when we கொண்டு all வரும். sit together. 7 Amrit மணிக்கு Vela, நாம we எல்லாரும் all சேர்ந்து do at செய்றோம். different அமிர்த் places. வேலை நாம வேற வேற இடத்துல செய்றோம். It's very, very ஆனா beautiful. சாயங்கால But தியானம் நம்ம எல்லாரும் some சேர்ந்து of ஒரு that we நேரத்துல have to செய்றோம். still மிக நல்ல create in us அழகான அனுபவம். and இதை வந்து see நாம that நமக்குள்ள உருவாக்க வேண்டும். நல்ல whether பழக்கங்களை it's reminding, ஒருவர் whether it is மற்றவருக்கு நாம நினைவுபடுத்திக் கொள்வது. inviting, பாபாவை invoking நினைவு Baba in செய்வதீர்களா whatever அப்படின்னு way பாபாவை அழைப்பது, that we have to do. இதை வந்து Create நாம் that இப்போ செய்ய awareness வேண்டும். இந்த when விழிப்புணர்வை we are நாம் in the உருவாக்க வேண்டும். gathering. ஒரு ஒன்று கூடல்ல இருக்கும் பொழுது அப்படின்னு Because தீதி we சொல்றாங்க. hear things and ஏன்னா நம்ம we need to do விஷயங்களை them also. கேட்கிறோம், ஆனா அதை நம்ம செய்யணும் இல்லையா? I mean, that கேட்கிறோம் was விஷயங்களை கேட்டதை the செய்யணும். beauty and the foundation of அப்போ Yajna அதுலதான் அந்த by these யஜ்யத்தினுடைய dadis. அழகும் அந்த அஸ்திவாரமும் தாதிகள் எல்லாம் So many உருவாக்கியது obstacles இருக்கும். came. இன்னும் எவ்வளவு தடைகள் வந்தது யஜ்யத்துல. One time there was a group, ஒரு முறை opposition group. ஒரு எதிர்ப்பு Opposition தெரிவித்த was ஒரு mainly குழு very வந்தாங்க. because of purity.
தூய்மையினால life, தான் எதிர்ப்பு their அப்படிங்கிறதே lifestyle, they இருந்தது. like ஏன்னா everything. நம்மளுடைய But லைஃப் within the ஸ்டைல் family, எல்லாமே they அவங்களுக்கு didn't want it. பிடிக்கும். ஆனா That's குடும்பத்துக்குள்ள purity அவர்களுக்கு எந்த was not விதமான acceptable. முரண்பாடும் வரக்கூடாது. அதனால தூய்மையை அவர்களால So ஏற்றுக்கொள்ள முடியல. one time this opposition group was there ஒரு and முறை இந்த எதிர்ப்பு they wanted தெரிவித்தவர்களினுடைய to come குழு enter இருந்தது. அவர்கள் their place. So they came and there was a big அவங்க gate இடத்துக்கு outside, உள்ள வர very big gate at the entrance. முயற்சி செய்தாங்க. So they ஆனா tried to break it. முன்னாடி And ஒரு there பெரிய is a கேட் photo. இருக்கும். அந்த கேட்டை Then உடைக்க daddies brought பார்ப்பாங்க. அப்ப தாதிகள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு போட்டோ ஒண்ணு roti இருக்கும். roller, different kinds of things. விதவிதமான And சப்பாத்தி they உருட்டுற would கட்டு let இந்த their மாதிரி hands வேற வேற loose on the இதையெல்லாம் gate. Kind of hit கொண்டு them so they வந்தாங்க. don't, ஸோ அவங்களுடைய they're not கையை able to do கேட்லயே it. வைக்காதபடி அந்த And then when கட்டையினால we came to அடிப்பாங்க. Mount Abu, one of the அப்ப things they மவுண்ட் did was அபுக்கு very வந்த போது interesting, என்ன was பண்ணாங்க night தாதிகள் duty of அப்படின்னா security. நைட் டியூட்டி Two செக்யூரிட்டியுடைய அந்த sisters காவலுக்கு இருக்கிற have அந்த to நைட் be on டியூட்டி. security 2 with their சிஸ்டர்ஸ் stick on செக்யூரிட்டியில whole இருக்கணும். night அவங்களுடைய so that கையில இந்த this தடியை place முழு is ராத்திரி safe. பிடிச்சிருக்கணும். Because lot of natives, no? ஏன்னா அங்க நிறைய Now அந்த also கிராமத்தவர்கள் Mount Abu, they have வருவாங்க. natives, but they are எப்பயும் more கூட into அந்த jungle. காட்டுவாசிகள் இருக்கிறாங்க. But ஆனா that இப்ப அவங்க time ரொம்ப it was காடுகள்ல their இருக்கிறாங்க. land, no? Natives அந்த were நேரத்துல the அவங்கதான் அங்க people who lived. இருந்தாங்க இல்லையா? So they அவங்கதான் will அங்க come and இருந்தாங்க. they will attack or try ஸோ to loot அதனால the food or அட்டாக் loot the பண்ணுவாங்க. money, சாப்பாடெல்லாம் whatever. எடுத்துட்டு போவாங்க. இல்ல So பணம் they had எடுத்துட்டு to be on வருவாங்க. security, you know. ஸோ செக்யூரிட்டி So அப்படிங்கிறது that தேவையாக இருந்தது. foundation for the ஆரம்ப unlimited காலத்துல அந்த family, for Yagya, அஸ்திவாரம் they did யக்கியத்திற்காக எல்லையற்ற everything. குடும்பத்திற்காக எல்லா காரியத்தையுமே தாதிகள் So the power செய்தார்கள். and the strength which came, அதுல அவங்களுக்கு கிடைச்ச they all அந்த experienced சக்தியும் was அந்த the பலமும் awareness, அவங்க the invocation, அனுபவம் செய்தது அந்த விழிப்புணர்வின் collective மூலம். volcanic yoga. எல்லாரும் சேர்ந்து அந்த ஜுவாலா So we ரூப all have to யோகத்தை be செய்யும்போது also நாம் prepared for எல்லாரும் all கூட that. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் தயாராகிக்கணும். So the story of Manmohini will continue. மன்மோகினி தீதியினுடைய கதை There are many அப்படிங்கிறது stories தொடரும். நிறைய கதைகள் இருக்கு because it was தீதியை her பற்றி. family. ஏன்னா அவங்களுடைய குடும்பம் I am reminded that 6 of them had surrendered. I know 6 her பேர் sister அவர்களுடைய குடும்பத்திலிருந்து and I know சரண்டர் her ஆனாங்க, mother, அர்ப்பணமானாங்க. அவர்களுடைய but சகோதரி, there were அவர்களுடைய others also தாய், who surrendered மற்றவர்களும் கூட in the தீதியினுடைய beginning of குடும்பத்தில இருந்து Yagya. ஆரம்பத்துல யஜ்யத்துல And they அர்ப்பணமாகி really, இருக்கிறாங்க. really kind of was அவங்க foundation of ஒரு Yagya. ஒரு யஜ்யத்தினுடைய அஸ்திவாரமாக இருந்தார்கள். அவங்க So குடும்பத்தை Manoj Dadi சார்ந்தவர்கள். said nicely, மனோகர் if தாதி something மிக has to be அழகாக done, சொன்னாங்க, ஏதாச்சும் ஒன்று she செய்யணும் will அப்படின்னா start, others தீதி will follow. ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ It's எல்லாருமே not அதுல she will சேர்ந்து only tell கொள்வார்கள். others to do, but she will மற்றவர்களை first செய்யுங்கன்னு சொல்ல and மாட்டாங்க then தீதி. others ஆனா will join. அவங்களே அதை செய்ய But that was ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப மத்தவங்களும் tradition of சேர்ந்துப்பாங்க. Brahma Baba also. So அது பிரம்மா பாபாவினுடைய ஒரு He will start வழிமுறையாகவும் இருந்தது. and then பிரம்மா everyone பாபா will run ஆரம்பிப்பார். and they அப்புறம் come and they எல்லாருமே see, oh, அதுல Baba is doing சேர்ந்துப்பாங்க. it. ஓ பாபா Let's all செய்யறாங்க, go and do நம்மளும் it. செய்யலாம் அப்படின்னு எல்லாருமே So சேர்ந்துப்பாங்க. it's like a real example. அதுதான் ஒரு முன் உதாரணமாக So இருப்பது. awareness is important and action is விழிப்புணர்வு ரொம்ப important, right? முக்கியம். அதன் கூட காரியமும் செயலும் Awareness முக்கியம். brings power, but ஏன்னா action is விழிப்புணர்வு which சக்தியை கொண்டு inspires வரும். others காரியங்கள் மற்றவர்களை ஊக்குவிக்கும் நாம் செய்யும் and keeps the காரியங்கள். gathering in அப்போ unity. அந்த We all ஒன்று do it. கூடலை ஒற்றுமையாக வைத்திருக்கும். நாம் Everyone did அனைவரும் கூட everything. சேர்ந்து எல்லாருமே எல்லாத்தையுமே It செய்தார்கள். was not like some will do this, others. சில பேர் இதை செய்வாங்க, They மற்றவர்கள் all அதை did செய்வாங்க everything அப்படின்னு இல்லை. together. எல்லாருமே எல்லாத்தையுமே சேர்ந்து செய்தார்கள். So our homework, ஸோ நம்முடைய வீட்டு பாடம் which we have to do tomorrow, நாளைக்கு நாம் is என்ன the stage செய்யணும் of அப்படின்னா ஒரு Master மாஸ்டர் Almighty சர்வசக்திவான் அப்படிங்கிற அந்த authority. ஸ்திதி. What kind of authority? என்ன விதமான ஒரு அத்தாரிட்டி? Our thoughts will be, அதிகாரம். it will happen, it has to நம்முடைய happen. It எண்ணங்கள், must இது happen. நடக்கணும், இது நடந்தே ஆகணும். Authority not in misuse of power, அதிகாரம் it is அப்படின்னா more with நமக்கு love. இருக்கிற சக்தியை But துஷ்பிரயோகம் knowing பண்ணுவதில்லை. it has to happen, ஆனா we must do அது it. நடக்கணும். அப்படின்னா So நம்ம அதை Baba says, செய்யணும் இல்லையா? now people So பாபா say சொல்றார், that this is good,
they do not, Baba says, mm, they do not receive the inspiration to become good people. They like it. It's very good. Most of the people say, what you all do is very good. But they don't get inspired. We also want to do. So why they are not inspired? They say you all are doing very good, you all are very good, your life is good, but they don't join, right? Baba says there is only one there is only one method for this. Become the volcanic form collectively. Because in Lokik family also, right? They like உலகாய it. They குடும்பத்திலும் don't நாம் have என்ன பண்ணுவோம்? difficulty, they don't have problem, but it's not they follow. Oh, we also want to join. But in the beginning, it was like whole family will join. ஆரம்ப காலத்துல முழு Baba says குடும்பமும் கூட volcanic வந்து form சேர்ந்து collectively. வருவார்கள். பாபா Let each சொல்றாங்க, one become ஜுவாலா ரூப ஸ்திதியில a living ஒவ்வொருவரும் lighthouse. கூட ஒரு உயிர் வாழும் கலங்கரை விளக்கமாக ஆகணும். அப்படி நீங்க இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்றாரு. Master Almighty, living lighthouse. Baba says we மாஸ்டர் are சர்வசக்திவானாக இருக்கணும். serviceable நீங்கள் சேவையாளர்களாக and இருக்கிறீங்க, அதே நேரத்துல அன்பானவர்களாக இருக்கிறீங்க. serviceable and loving. So Baba says that now இப்பொழுது with one strength and one support, ஒரே பலம், ஒரே ஆதாரமாக, and all of that is, Baba says, fine. பாபா சொல்றார், அது எல்லாமே சரி. You all have done up to one நீங்க support, எல்லாரும் one strength. ஒரே But Baba ஆதாரம், says ஒரே that பலம் அப்படின்னு when you செஞ்சிருக்கிறீங்க. have this stage of Master Almighty உங்ககிட்ட authority, மாஸ்டர் சர்வசக்திவான் everyone அப்படிங்கிற அந்த ஸ்திதி will இருக்கும் then பொழுது begin to, Baba அனைவரும் says, கூட what circle around you like moths. உங்களை ஒரு விட்டில் பூச்சிகளை So போல the சுற்றி stages, வருவார்கள். we all are continuing உங்களுடைய whatever நம்முடைய difficulties, ஸ்திதி whatever என்னென்ன obstacles கஷ்டங்கள் are நமக்கு there, வந்தாலும், என்ன தடைகள் because வந்தாலும், one support, one நீங்க strength. வந்து ஒரே பலம், ஒரே But ஆதாரம் further than that, the அப்படிங்கிறதுல status has இருக்கிறீங்க. to be of அதற்கும் Master மேல Almighty. நம்முடைய ஸ்திதி ஒரு மாஸ்டர் And that will சர்வசக்திவானாக be இருக்க when the வேண்டும். moths will come to the அதுதான் flame. ஒரு சுற்றி Yeah, விட்டில் we பூச்சிகள் all want to சுத்தும் அந்த experience that. விஷயம். சோ So நாம் we அனைவரும் will கூட keep அதை அனுபவம் mindful செய்ய mind and வேண்டும். அதை நாம் do மனசுல that வச்சுக்கலாம். homework, and அந்த வீட்டு I'm பாடத்தை sure நாம் that whatever செய்வோம். Baba says will பாபா be our சொல்லும் experience விஷயங்கள் and we will நிச்சயமாக inspire others நம்முடைய also அனுபவமாக to be இருக்கும். part நாம் of it. மற்றவர்களுக்கும் அந்த Oh, உற்சாகத்தை கொடுக்க முடியும். ஓம் சாந்தி. ஒரு தமிழ் மொழிபெயர்ப்பு முடிவுக்கு வருகிறது. நன்றி. ஓம் சாந்தி. Om Shanti. Thank you. So tomorrow is Sunday. Our schedule from Amritvela, 3:30 a.m. to 4:45 a.m. In the evening, 6 o'clock. Sorry, in the morning, 6 o'clock.